குறிஞ்சி முல்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏறக்குறைய நம்ம மருத நிலத்தில் பார்த்த பாதிப்புகள் எல்லாமே இங்கே இருக்க போகுது. உலகத்துல ஏதோ ஒரு மூலையில இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு குழந்தை வந்து காலநிலை மாற்ற பேரழிவிலிருந்து தப்பணும்னா அதற்கான வாய்ப்பு வந்து 1 விழுக்காட்டுக்கு குறைவு அப்படின்னு சொல்றாங்க. பகல் நேர வெப்பநிலை அதிகரிக்கிறது மாதிரியே இரவு நேர வெப்பநிலையும் அதிகரிக்குது. வழக்கமா பகல்ல ஃபுல்லா பெரிய கஷ்டம், ஏதோ நைட்டு தான் ஆசுவாசமா தூங்க போறோம் அப்படிங்கிறது மாதிரி நம்ம சொல்லுவோம். இப்ப இரவு நேரத்துடைய வெப்பநிலையும் அதிகரிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த 2040ல நம்ம பீக்குக்கு போயிட்டு அதுக்கு பிறகு இறங்கினாலுமே கூட மிக தீவிரமான மோசமான விளைவுகளை நம்ம சந்திக்க போறோம் அப்படிங்கிறது வந்து இந்த ஐஐடியுடைய ஆய்வறிக்கை சொல்லுது. அதுதான் நம்ம பார்த்தோம், இந்த மழை அளவு அதிகரிக்கிறது அது மாதிரியான விஷயங்கள்லாம். குறிஞ்சி நிலம் அடுத்து அல்லது குறிஞ்சி முல்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏறக்குறைய நம்ம மருத நிலத்தில் பார்த்த பாதிப்புகள் எல்லாமே இங்கே இருக்க போகுது. அதாவது பூச்சிகள் தாக்குதல், தாவரங்களுடைய அழிவு, பயோடைவர்சிட்டியில் இருக்கக்கூடிய இம்பாக்ட், இந்த வார்மிங்னால வரக்கூடிய பிரச்சனைகள். ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு மலைப்பகுதி இருக்குது அப்படின்னா, ஒரு தோழர் காளிதாஸ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னார், மயில்கள் வந்து இந்த ஹைட்டுக்கு மேலே இந்த மயில்களை பார்க்க முடியாது, ஆனால் இப்போ வந்து நாங்கள் இந்த உயரத்துக்கு மேலேயும் மயில்களை பார்க்குறோம் அப்படிங்கிறது. மயில் வந்து இன்னைக்கு ஒரு அழகு அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி ஒரு விவசாயம் அல்லது தாவரங்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய அல்லது ஒரு பயோடைவர்சிட்டி அளிக்கக்கூடிய ஒரு உயிரினமாவே நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம நேரடியாக ஒரு சில நேரங்களில் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியுது. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட சில அதாவது மலையில போகும்போது உயரம் அதிகரிக்க வெப்பநிலை குறையும் அப்படிங்கிறது தெரியும். அப்போ இந்த 100 மீட்டர்ல பார்க்குற ஒரு தாவரத்தை நீங்க அடுத்த 100 மீட்டர்லயோ அடுத்த ஒரு 1 கிலோமீட்டர் உயரத்திலையோ நீங்க பார்க்க முடியாது. அதுக்கு மேலே பார்க்கறத கீழே பார்க்க முடியாது. இப்போ இந்த வெப்ப அதிகரிப்பு அப்படிங்கிறது கீழே இருக்கக்கூடிய தாவரங்களோ அல்லது விலங்குகளோ மேலே நோக்கி போறதுக்கும் மேலே இருக்கக்கூடிய தாவரங்களும் விலங்குகளும் கம்ப்ளீட்டா எக்ஸ்டிங்க்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளையும் உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாயிருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதே நேரத்தில் இந்த காட்டுத்தீ அப்படிங்கிறது ஏற்கனவே வந்து எமிஷன் ஒரு தீவிர பிரச்சனையாக இருக்குது. காடுகள் தான் நம்ம பூமியினுடைய நுரையீரல் அதுதான் எல்லாம் சேமிச்சு வச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இன்னைக்கு காடுகளுடைய உமிழ்வே வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்கக்கூடியது. அதாவது அமேசான்லாம் ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணிட்டாங்க, அமேசான் வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை விட அது எமிட் பண்ணக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது. அப்போ அந்த சூழல்ல தான் இன்னைக்கு நம்மளுடைய மேற்கு தொடர்ச்சி மலைகளாக இருக்கட்டும், கிழக்கு தொடர்ச்சி மலைகளாக இருக்கட்டும், தொடர்ந்து மிக அதிக அளவில் காட்டுத்தீ ஏற்படுறதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது ஒரு இயற்கையான நிகழ்வாக எப்போ நடக்கிறதாக இருந்தாலும் இன்னைக்கு வந்து அதோட ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்குது. இது அங்கே இருக்கக்கூடிய காடுகளை நம்பி மேய்ச்சலுக்கோ அல்லது வந்து வாழ்வாதாரத்துக்காகவோ இங்கே காடுகளை நம்பி இருக்கக்கூடிய மக்களையும் விலங்குகளையும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இந்த கிளைமேட் சேஞ்ச் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பாலைவனம் அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டில் பாலைவனம் எதுவும் இல்லை. இந்த தமிழ் பாடல் வந்து அழகா சொல்லுது, குறிஞ்சியும் முல்லையும் முறைமையும் தெரிந்து நல்லியல்பு அழிந்து. அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் வந்து நல்லியல்பு அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா தான் இங்கே வந்து ஒரு பாலைவனம் உருவாகும். இன்னைக்கு வந்து டிசர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து அதாவது பாலை ஆதல் அப்படிங்கிறது, பாலைவனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுட்டு பாலைவனத்தோட பிரச்சனையை நம்ம பார்க்கல. இன்னைக்கு குறிஞ்சியோ முல்லையோ அல்லது மருதமோ பாலைவனமாக மாறிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம, அதாவது விளைச்சல் ஏதோ ஒரு விதத்தில் குறைஞ்சிட்டு இருக்குது, இங்கே உற்பத்தி திறனை இழந்துட்டு இருக்கிறோம், ஒரு பாலைவனத்துக்கு ஈடான ஒரு சூழல் இங்கே போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். டிசர்டிஃபிகேஷன் வந்து ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக நம்ம இங்கே பார்க்குறோம். இது வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்த ஒரு யுனிசெஃபோட ஆய்வறிக்கை. அதாவது இந்த ஆய்வு இது வந்து இந்த நம்பர்ஸை பார்த்தா உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு நீங்களே பார்த்துக்கலாம். கடலோர வெள்ள அபாயத்தில் இருக்கும் குழந்தைகளுடைய எண்ணிக்கை வந்து 24 கோடி. தண்ணீர் பஞ்ச அபாயத்தில் 92 கோடி குழந்தைகள் உலகம் ஃபுல்லாக இருக்காங்க. தொற்று நோய் அபாயம் 60 கோடி. வெப்ப அலை பாதிப்புல 82 கோடி குழந்தைகள் இருக்காங்க. அதாவது இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக சொல்லணும் அப்படின்னா அவங்க அழகா சொல்லியிருக்காங்க, உலகத்துல ஏதோ ஒரு மூலையில இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு குழந்தை வந்து காலநிலை மாற்ற பேரழிவிலிருந்து தப்பணும்னா அதற்கான வாய்ப்பு வந்து 1 விழுக்காட்டுக்கு குறைவு அப்படின்னு சொல்றாங்க. சிம்பிளா இந்த நம்பர் எல்லாம் சேர்த்தா நம்ம அப்ப புரிஞ்சுக்கலாம். அப்ப நம்ம எந்த மாதிரியான ஒரு எதிர்கால சூழல்ல இருக்கிறோம், எதிர்காலம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறிக்கு முன்னாடி தான் நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம இங்க பாத்துக்கலாம். உணவு பாதுகாப்பு அப்படிங்கிறது பூச்சிகள் ஜஸ்ட் ஒரு டேட்டா தான். இந்த ஐபிசிசி என்ன சொல்லுது அப்படின்னா, பிரபாகர் சொல்லியிருப்பாரு, இந்த 1.5 டிகிரி செனாரியோ 2 டிகிரி செனாரியோ. அந்த 1.5 டிகிரி செனாரியோ நம்ம கிராஸ் பண்ணும்போது 18 விழுக்காடு பூச்சி இனங்கள் வந்து 50 விழுக்காடு அதோட வாழிடத்திலேருந்து அழிஞ்சு போயிடும், மொத்தமா அது அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து இது உலகளாவிய பாதிப்புகள் அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் ரெண்டாவது பார்ப்போம். இது இன்டர்நேஷனல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், இது வந்து இந்தியாவில் அவங்க சொல்றாங்க 14 கோடி அரிசி உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகள் வந்து பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க.
ஏற்கனவே வந்து 25 முதல் 30 விழுக்காடு வரை தேங்காய் உற்பத்தி பாதிக்கப்பட போகுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த விளைச்சல் ஏற்படக்கூடிய பாதிப்பு வந்து 1.5 டிகிரியிலிருந்து 2 டிகிரியாக மாறும்போது இது வந்து 29 மடங்கு கூடுதல் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். நம்ம ஏற்கனவே 1.5 டிகிரியை டச் பண்றதுக்காக ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வந்து 2 மடங்கு கூடுதல் பாதிப்பு எங்க நடக்குது அப்படின்னா 16 விழுக்காடு தாவரங்கள் தங்கள் 50 விழுக்காடு வாழிடங்களை முழுக்க இழந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய பாதிப்பு நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி, அதாவது 1.5 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 2 டிகிரி செல்சியஸ் போகும்போது இந்த 70 விழுக்காடு பாதிப்பாக இருக்கக்கூடிய பவளப்பாறைகள் வந்து 99 விழுக்காடு பவளப்பாறைகள் அழிஞ்சு போயிடும். இந்த 2 டிகிரி செல்சியஸை நோக்கி தான் நம்ம ரொம்ப ஃபாஸ்டா இப்போ மூவ் ஆகிட்டு இருக்கிறோம். குறிப்பாக தமிழ்நாடு பின்னணியில் நான் கடல் அப்படிங்கிறத நான் திரும்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்ல விரும்புகிறேன். நம்ம ஒரு கடற்கரையிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டரோ 20 கிலோமீட்டரோ உள்ள உட்காந்துட்டோம் அப்படின்னா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா ஏதோ ரொம்ப தூரத்தில் நம்ம வந்துட்டு மாதிரி நினைச்சுக்கிறோம். ஆனால் ஒரு குளோபல் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்கள் அப்படியே ஒரு நிலாவில் உட்காந்துருக்கிறதா நீங்கள் கற்பனை பண்ணீங்க. ஒரு பக்கெட் நிறைய தண்ணி இருக்குது அப்படின்னா அதில் மிதக்கக்கூடிய ஒரு 25 விழுக்காடு நிலப்பகுதியில் அதில் ஏதோ ஒரு முனையில், அதாவது நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஏதோ ஒரு இலை மிதந்துட்டு இருக்கு ஒரு தண்ணியில், அந்த இலையோட விளிம்புல இருந்து நீங்கள் ரொம்ப தூரத்துல எல்லாம் இல்லை. இந்த கடல் வந்து சாக்கடை ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இலையில நீங்க வந்து சேஃபா உட்கார்ந்துருக்க முடியாது. கடல் தொழிலுக்கோ அல்லது நான் வெஜிடேரியன் அப்படிங்கிறதுக்கோ வந்து இதெல்லாம் வந்து ஒரு சேஃபான டிஸ்டன்ஸாக நம்ம எந்த விதத்திலையும் எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்கலாம். அடுத்தது வந்து ஏறக்குறைய 1 கோடி மக்கள் வந்து நேரடியாக கடல் மட்ட உயர்வு அது வந்து 50 சென்டிமீட்டர்லேருந்து இந்த 10 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ்லேயே வந்து கூடுதலாக 1 கோடி நபர்கள் வந்து கடல் மட்ட உயர்வுனால நேரடியாக பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து ஹீட் ஸ்ட்ரெஸ். இதுவும் வந்து IPCC ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா 1.5 டிகிரிலேருந்து 2 டிகிரி போகும்போது 2.5 மடங்கு கூடுதலாக இந்த ஹீட் ஸ்ட்ரெஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 37 விழுக்காடு மக்கள்னா என்ன, ஏறக்குறைய ஒரு பாதிக்கு பாதி மக்கள் வந்து ஒரு தீவிரமான இது வந்து வெறும் ஹீட் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கும்போது நம்ம வெறுமனே இது வெப்பமாதல் அப்படிங்கிற மாதிரி நம்ம இதை எடுத்துக்க முடியாது. நம்ம வந்து நம்முடைய தொழில்கள் இதை நேரடியாக முடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கலாம். ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு கல்ஃப் கண்ட்ரீஸ்ல ஒரு சில நாடுகளில் இப்போ கடந்த ஒரு சில மாதங்களில் வந்து ஹீட் இன்க்ரீஸ் ஆகும்போது ரோடு மெல்ட் ஆயிடுது, ரோடை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அப்போ இது எப்படி ரோடு இப்போ இன்னைக்கு நாளைக்கு வந்து மவுண்ட் ரோடை க்ளோஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோம். ஒரு 2 நாள் மவுண்ட் ரோடில் ரோடு மெல்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ரோட்டில் வண்டி போகாது. அந்த ஒரு ரோடு 1 நாள் அல்லது 2 நாள் மவுண்ட் ரோடு க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, க்ளோஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னா, சென்னையில் ஒரு ரோடு க்ளோஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னா எத்தனை கோடி வருமான இழப்பு ஒரு 2 நாளையில ஏற்படும் அப்படிங்கிறத நீங்க கற்பனை பண்ணி பார்த்துக்கலாம். அப்போ இந்த வெப்ப உயர்வு அப்படிங்கிறது வெறுமனே வந்து ஐயோ சூடா இருக்குது, நான் ஃபேன்ல உட்காந்துக்கிறேன், ஏசியில் உட்காந்துக்கிறேங்கிற மாதிரியான ஒரு பிரச்சனையாக இருக்க போறதில்ல. இது உயிரிழப்புல இருந்து மிக தீவிரமான பொருளாதார இழப்புகளையும் உருவாக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். ஆக்சுவலாக இது என்னோட ஒரு நண்பரோட நடந்த ஒரு சின்ன கான்வர்சேஷன் ஸ்க்ரீன்ஷாட் நான் வச்சிருக்கிறேன். அவர் வந்து கல்ஃபில் ஒரு ஆயில் அண்ட் பைப்லைன் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நலமா இருக்கிறீங்களான்னு கேட்டிருந்தேன். அதுக்கு இந்த பூச்சியோட ஃபோட்டோவை எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி விட்டுருந்தாரு. நான் அப்படியே வச்சுருக்கேன். இது நம்ம வந்து அதாவது ஏதோ ஒரு உறவுகள் கிராமங்களில் இருக்கிறவங்க, இப்போ கன்னியாகுமரி திருநெல்வேலி பகுதிகளாக இருக்கலாம், அல்லது இந்த புதுக்கோட்டை பட்டுக்கோட்டை மாதிரியான இடங்களாக இருக்கலாம். பெரும்பாலும் வந்து கல்ஃப் கண்ட்ரீஸில் வேலை பார்க்கக்கூடிய மக்கள் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ கிராம பொருளாதாரம் அப்படிங்கிறது வந்து வெறும் கிராமங்களில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை மட்டும் நம்பி இல்லை, அந்த வீட்டில் பல்வேறு குடும்பங்கள்ல இருந்து வெளியூர்களில் வேலை செய்கிறவங்களுடைய வருமானத்தையும் சார்ந்திருக்குது. எதிர்காலத்தில் இந்த வளைகுடா நாடுகளில் நாம் வேலை செய்வதற்கே முடியாத ஒரு சூழல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ இந்த சூழலையும் நாம் எப்படி எதிர்கொள்ள போறோம்? இதுவுமே ஒரு பெரிய இன்கம் தான். ஏதோ அவர் வெளியே இருக்கிறார் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்றது மாதிரியான சூழலாக வருங்காலங்களில் இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்குது. அடுத்தது வந்து கிளைமேட் மைக்ரன்ஸ். நம்ம வந்து ஆடு மாடு கஷ்டப்படுறதோ அல்லது விலங்குகள் கஷ்டப்படுற விஷயங்களோ மட்டும் இல்லை, இங்கே ஏராளமான மனிதர்களும் வந்து இடம்பெயர்ந்துட்டு இருக்காங்க. இடம்பெயர்தல் அப்படிங்கிறது வந்து இது நேரடியாக ஒரு கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது மறைமுகமாக இந்த கிளைமேட் சேஞ்ச் உருவாக்கக்கூடிய அல்லது இந்த பொருளாதார அமைப்பு திணிக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாம கிராமங்கள்ல இருந்து நகரங்களுக்கோ அல்லது நகரங்கள்ல இருந்து கிராமங்களுக்கோ, இது 2 வகையான புலம்பெயர்வுகளுமே இங்க கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து சென்னையில தொடர்ந்து தீவிர பேரழிவுகள் வரும்போது நான் நண்பர்களுடைய பேசும்போது நான் சொல்லுவேன், டீசென்ட்ரலைசேஷன் பத்தி எல்லாம் நம்ம பேசவே வேண்டாம், அதை கிளைமேட் சேஞ்சை பார்த்துக்கும் அப்படின்னு நான் சொல்றது உண்டு. கிளைமேட் சேஞ்ச் அதிகரிக்கும் போது கிராமங்கள மாதிரியே மிக தீவிரமான பாதிப்புகள் நகரங்கள்ல நடக்கும். அப்ப நகரங்கள்ல வாழ்வதற்கு முடியாத ஒரு சூழல் உருவாகும் போது நிச்சயமாக மக்கள் வந்து ஏதோ ஒரு துண்டு நிலம் கிடைச்சா கூட போதும், வீட்டுல வந்து கஞ்சியோ குளோ குடிச்சிட்டு எதையாவது நான் நட்டு பொழைச்சுக்குவேன் அப்படின்னு
கிராமங்களை நோக்கி மக்கள் அதிகமாக நகர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் இது மட்டுமே நடக்கும் அப்படின்னு கூட சொல்லிட முடியாது. இதுக்கு ரிவர்ஸில் கூட நடக்கலாம். தீவிர பிரச்சனைகள் கிராமங்களில் உருவாக்கும் போது விளைச்சல் குறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா நகரத்தில் நான் பால் பாக்கெட்டோ தண்ணி பாக்கெட்டோ கூட போட்டு பொழைச்சிக்குவேன், எனக்கு விவசாயம் கை கொடுக்காது அப்படின்னு ஒரு கிராமத்தவர் வந்து இங்கே நகரத்தை நோக்கி கூட நகரலாம். அப்போ இந்த புலம்பெயர்தலை நாம் எப்படி இந்த உள்ளூர்லேயோ அல்லது மாநிலங்களுக்குள்ளேயோ இந்த புலம்பெயர்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம எப்படி அட்ரஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது வந்து தீவிரமாக இந்த கிராமங்கள் வந்து சிந்திக்க வேண்டிய அவசியம் இருக்குது. நம்ம ஊர்ல வாழ்வாதாரங்கள் எப்படி இருக்குது, இங்கே இருந்து வெளியே போறதோ அல்லது வெளியே இருந்து உள்ள வர்றதுக்கான ட்ரெண்ட் என்ன மாதிரி இருக்குது, இது வருங்காலங்களில் நம்ம ஊர் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் அடிப்படையில் இந்த பிரச்சனை கூட வெளியே இருந்து உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, உள்ளே இருந்து வெளியே வர்றதுக்கு பீப்புள் போறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அந்த வாய்ப்புகளை நம்ம எப்படி அட்ரஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத திங்க் பண்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு சாதாரண லிஸ்ட் தான், இது முதலே சொல்லியிருக்க வேண்டியது. அதாவது கிளைமேட் சேஞ்ச் நடந்துருச்சா அல்லது நடக்க போகுதா, இன்னும் எதிர்காலத்தில் ஏதோ வருதா அப்படின்னா அப்படின்லாம் இல்லை. நம்ம கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் பார்த்த புயல்களுடைய எண்ணிக்கை மட்டுமே இவ்வளவு. ஒவ்வொன்றும் நம்ம வரலாறு காணாத புயல் அப்படின்னு சொல்லியிருப்போம். தானே புயல், வர்தா புயல், ஓக்கி புயல், கஜா புயல், புரவி புயல், மாண்டூஸ், மிக்ஜாம், நிவர், இவ்வளவு புயல்கள் வந்து கடந்த ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள மட்டுமே நம்ம பார்த்துருப்போம். ஆனால் கடந்த தலைமுறையில் நம்முடைய பெற்றோர் தலைமுறையோ அல்லது தாத்தா பாட்டி தலைமுறையோ அவர்களுடைய வரலாற்றில் எத்தனை புயல்கள் தமிழ்நாட்டில் நடந்ததா கேள்விப்பட்டிருப்பாங்க அப்படின்னா நிச்சயமா ஒரு 50-60 ஆண்டு நீளத்தில் ஒரு 1-2 புயல்கள் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லை. அப்போ நிச்சயமாக நம்ம வந்து இங்கே வந்து ஏற்கனவே கிளைமேட் சேஞ்சு எக்ஸ்ட்ரீம் ஈவெண்ட்ஸை ஃபேஸ் பண்ண தொடங்கிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம வந்து தமிழ்நாடு கான்டெக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சில புள்ளி விவரங்கள் மட்டும் நான் சுருக்கமாக சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். இப்போ சமீபத்தில் ஐஐடி வந்து கிளைமேட் சேஞ்ச் இம்பேக்ட்ஸ் அண்ட் வல்னரபிலிட்டிஸ் அசஸ்மெண்ட் இன் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் அதில் ஒரு சில லிமிட்டேஷன்ஸும் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். லிமிட்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆய்வுகள் வந்து 1951லேருந்து 2013 வரை உள்ள டேட்டாவை மட்டும்தான் எடுத்திருக்காங்க. 2013க்கு பிறகு தான் நம்ம நிறைய எக்ஸ்ட்ரீம் ஈவெண்ட்ஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஏறக்குறைய முதல் பெரிய வெள்ளம் அப்படின்னு சொல்கிறதே 2015 தான் வருது. அப்போ அதுக்கு பிறகு வந்து கிளைமேட் சேஞ்சஸ் எதையும் இது அக்கௌண்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லும்போது இவருடைய ஆய்வு அறிக்கை முழுக்க 2013க்கு முன்னாடி பெரிய அளவில் ஏறக்குறைய ஒரு 10-11 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த விஷயங்களை மட்டும்தான் வச்சு அந்த 60 வருஷ டேட்டாவை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இதில் வந்து ஓகே ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, கொஞ்சம் இது ஒரு சாஃப்டான ஆய்வறிக்கை தான், கொஞ்சம் ஆறுதல் தர மாதிரி தான் இருக்குது. ஆனால் நம்ம இதை வந்து ஒரு சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா நம்ம பார்த்த மிகப்பெரிய வெள்ளங்களோ புயல்களோ எல்லாமே இதுக்கு பிறகு தான் நடந்திருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா நான் இங்கே சுட்டி காட்ட விரும்புகிறேன். அதை அந்த ஆய்வு சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வெப்பநிலை என்ன, இந்த 60 வருஷ டேட்டா அவங்க அந்த ஆய்வுக்கு எடுத்திருக்கக்கூடிய 60 வருஷ டேட்டாவில் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டுடைய சராசரி வெப்பநிலை அப்படிங்கிறது 22.6லேருந்து 32.2 இது ஆண்டு சராசரி வெப்பநிலையாக சொல்கிறாங்க. அந்த 60 ஆண்டு டேட்டாவை வச்சுட்டு அதிகபட்ச வெப்பநிலை நிலவக்கூடிய பகுதிகள் வந்து சென்னை, திருச்சி, திருவள்ளூர், காஞ்சிபுரம் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிற ரெண்டும் கோடை காலத்தில் நிலவக்கூடிய அதிகபட்ச வெப்பநிலை. அடுத்தது குறைந்தபட்சம்னா குறைவான குளிர்ச்சியான வெப்பநிலை கிடையாது, குளிர்காலத்தில் நிலவக்கூடிய அதிகபட்ச வெப்பநிலை வந்து எங்கெல்லாம் கோடை காலத்தில் குறைந்தபட்ச வெப்பநிலை வந்து கோவை, ஈரோடு, நீலகிரி நீங்களே வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். இதில் ஒன்றும் பெரிய ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. அதாவது வழக்கமாக அதிகபட்ச வெப்பநிலை நிலவக்கூடிய மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் என்ன அப்படிங்கிறத வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது வந்து மழைப்பொழிவு அடிப்படையில் என்ன சொல்றாங்க அப்படின்னா சராசரி மழை தமிழ்நாட்டில் வந்து 987 மில்லிமீட்டர், அது 317 மில்லிமீட்டர்லேருந்து 1890 மில்லிமீட்டர் வரை வேரி ஆயிருக்குது. ஒரு சில வருடங்கள்ல அப்படி கொஞ்சம் முன்ன பின்ன இருந்திருக்குது. இதுல மிக அதிக மழைப்பொழிவு பெறக்கூடிய மாவட்டமாக நீலகிரி எப்பவுமே இருந்திருக்குது. மிக குறைவான மழைப்பொழிவு பெறக்கூடிய மாவட்டங்களாக கரூர், தூத்துக்குடி இருந்திருக்குது. இங்க தூத்துக்குடி அப்படிங்கிறத நம்ம திரும்ப இங்க முக்கியமா பார்த்துக்கணும். அப்போ இதுல வந்து இந்த 60 வருஷ டேட்டா வந்து எப்படி இந்த தூத்துக்குடி நிகழ்வு வந்து புரட்டி போட்டிருக்குது அப்படிங்கிறத இந்த விஷயத்தை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். அதாவது குறைவான மழைப்பொழிவு பெறக்கூடிய ஒரு பகுதியாக 60 வருஷமா தூத்துக்குடி இருந்திருக்குது. அதை வந்து இப்ப சமீபத்தில் முறியடிச்சிருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக மழைப்பொழிவு வந்து மார்ச் முதல் மே மாதம் வரை 12%, ஜூன் முதல் செப்டம்பர் வரை 34%, அதிகபட்ச மழைப்பொழிவு தமிழ்நாட்டில் 50% வந்து அக்டோபர் முதல் டிசம்பர் வரை இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதுல அவங்க ஃபோர்காஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஆய்வுகள் அடிப்படையில், அதாவது இந்த 60 வருஷ டேட்டா அவங்க கையில இருக்குது. 60 வருஷத்துல இந்த மழை அளவு எப்படி மாறிட்டு வந்திருக்குது, இந்த வெயில் அளவு எப்படி மாறிட்டு வந்திருக்குது அப்படிங்கிறதோடைய அடிப்படையில் தமிழ்நாட்டுடைய மழைப்பொழிவு அதிகரிக்குது. மழைப்பொழிவு அதிகரிக்குது அப்படின்னு சொல்லும்போது
ஓவராலாக தமிழ்நாட்டில் பெய்திருக்கக்கூடிய மொத்த மழையின் அளவு அப்படிங்கிறது வந்து அதிகரிச்சிருக்குது. இது ஒரு சில மாவட்டங்களில் குறைவாகவும் இருக்கலாம், ஒரு சில மாவட்டங்களில் மிக அதிகமாகவும் மிக தீவிரமானதாகவும் இருக்கலாம். நம்ம இங்கே பார்க்குறது சராசரி தான், அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதே நேரத்தில் மழை நாட்களுடைய எண்ணிக்கை குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. மழை நாட்கள் குறையுது அப்படின்னு சொல்லும் போதே தீவிரம் இங்கே அதிகரிச்சிருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே புரிஞ்சிக்க முடியும். அதே மாதிரி ஆய்வு செய்யப்பட்ட ஆண்டுகளில் 47 ஆண்டுகள் வந்து சராசரியான மழைப்பொழிவு வந்து ஒரு கன்சிஸ்டண்டாக இருந்திருக்குது. 8 ஆண்டுகள் அதிக மழைப்பொழிவு இருந்திருக்குது, 6 ஆண்டுகள் குறைவான மழைப்பொழிவு, 2 ஆண்டுகள் தான் 60 வருஷத்துல வந்து பற்றாக்குறையான மழைப்பொழிவு அப்படிங்கிறது இருந்திருக்குது. இதுல இந்த ஆய்வறிக்கை சொல்லக்கூடியதுல வெப்பம் அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப முக்கியமான ப்ரெடிக்ஷன்ஸ் அவங்களோடது என்னவாக இருக்குது அப்படின்னா, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். மொத்தத்தில் வெப்பம் அதிகரிக்குது அப்படின்னு நம்ம ரொம்ப ஈஸியாக சொல்லிடுறோம். அந்த வெப்பம் எப்போ அதிகரிக்கிறது அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்குது. பகல் நேர வெப்பநிலை அதிகரிக்கிறது மாதிரியே இரவு நேர வெப்பநிலையும் அதிகரிக்குது. வழக்கமாக பகலில் ஃபுல்லாக பெரிய கஷ்டம், ஏதோ நைட்டு தான் ஆசுவாசமாக தூங்க போகிறோம் அப்படிங்கிறது மாதிரி நம்ம சொல்லுவோம். இப்போ இரவு நேரத்துடைய வெப்பநிலையும் அதிகரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நேரம், வெப்பமாக இருக்கக்கூடிய நேரம் வந்து நீளமாக மாறுது. தெர்மல் கம்ஃபோர்ட் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாளில் எவ்வளவு நேரம் என்னால் ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு ஃபேனோ ஏசியோ இல்லாமல் என்னால் உட்காந்துக்க முடியுது, அல்லது ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஃபேனோட உட்காந்துக்க முடியுது அப்படிங்கிறது வந்து தெர்மல் கம்ஃபோர்ட் ஹவராக இருக்கும். அந்த தெர்மல் கம்ஃபோர்ட் ஹவர்ஸ் வந்து குறைஞ்சிட்டே இருக்குது. அன்கம்ஃபர்டபுள் டியூரேஷன் வந்து அதிகமாகிட்டு இருக்குது. அடுத்தது வந்து வெப்பமான நாட்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்குது. இதுக்கு முன்னாடி கோடை காலம் வந்து 2 மாதம் டார்ச்சராக இருக்கும், தாங்கவே முடியாது அப்படின்னா, அது இப்போ 2 மாதத்தை விட அதிகமாகி 3 மாதத்தை நோக்கியோ அல்லது 4 மாதத்தை நோக்கியோ நகர்ந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வெப்பமான நாட்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டு இருக்குது. இது வந்து 21 மாவட்டங்கள்ல இந்த வெப்பமான நாட்கள் எண்ணிக்கை அதிகரிக்கிறது வந்து ஒரு குறிப்பிடத்தக்க அளவுல அதிகமாயிட்டு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸ்டில் இது ஒன்று ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, 11 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள டேட்டா இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா இது மேபி இன்னும் தீவிரமான ஒரு விளைவை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ரொம்ப முக்கியமானது, குளிரான நாட்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிட்டு இருக்குது. மழை நாட்கள் குறையும் போதே வந்து குளிரான நாட்களுடைய எண்ணிக்கையும் குறையுது. இது 17 மாவட்டங்கள்ல மிக முக்கியமானதாக சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் மழைப்பொழிவு மிக அதிகமாக இருக்கிறது வந்து 1 நாள்ல இருந்து 5 நாட்கள் வரை, அதாவது குறைந்த நாட்கள்ல அதிக மழைப்பொழிவு அப்படிங்கிறதோட நம்பர்ஸ் வந்து அதிகரிக்குது. அதுலேயும் குறிப்பாக மதுரை, தேனி, ராமநாதபுரம், விருதுநகர். இதுவும் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் இல்லை, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அங்கே குறையுது இங்கே அதிகரிக்குது அப்படின்னா பேலன்ஸ் ஆகிடுது இல்லை. ஒரு இடம் வறட்சிக்கு போகுது, இன்னொரு இடம் வந்து வெள்ளத்தில் நாசமாக போகுது அப்படிங்கிறது மாதிரி தான் இதை புரிஞ்சிக்க முடியும். 16 மாவட்டங்களில் மழையளவு தொடர்ந்து அதிகரிக்குது, இன்னும் 16 மாவட்டங்களில் வந்து மழையளவு குறையுது அப்படின்னு. ஆனால் ஒட்டு மொத்தத்தில் மழையளவு அதிகரிக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த மழையளவு அதிகரிக்கக்கூடிய இடங்களில் வந்து மிக தீவிரமான அதிகரிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்கே புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி சராசரி மழையளவு ராமநாதபுரம் மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் குறிப்பிடத்தக்க அளவு அதிகரித்திருக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. திருநெல்வேலி நம்ம இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்லேயும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதில் அதாவது இதை எந்த அடிப்படையில் இதெல்லாம் சொல்கிறாங்க, எப்படி மாறும், இதை வந்து எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு வேறு வேறு சினாரியோஸ் சொல்கிறாங்க. இதில் வந்து RCP 2.6 ஒன்று இருக்குது, RCP 4.5, RCP 6, RCP 5, இந்த மாதிரி வேறு வேறு சினாரியோஸ் இருக்குது. இந்த 4.5 சினாரியோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, 2040 வரை இந்த வெப்பநிலை வந்து, அதாவது எமிஷன் வந்து அப்படியே நம்ம போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம குறைக்க போகிறோம் அப்படிங்கிறது மாதிரி இருந்தால் அதை வந்து 4.5 சினாரியோ அப்படின்னு சொல்லுவாங்க. 4.5 சினாரியோ அப்படின்னா இந்த இதே பொருளாதார வளர்ச்சி, இதே உமிழ்வு வந்து 2030 வரை அப்படியே 40 வரை பீக்கில் போகும். அதுக்கு பிறகு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்கு மாற போகிறோம், அல்லது ஏதோ ஒரு புரட்சி வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த RCP 8.5 அப்படிங்கிறது அப்படியே நேராக எக்ஸ்போனன்ஷியல் கிராஃப் மாதிரி போகுது. இது வந்து எந்த கண்ட்ரோலும் இல்லாமல் பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல், இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதை அப்படியே பண்ணிட்டு இருக்கோம்னா நம்ம எந்த இடத்துல போய் சேர போகிறோம் அப்படிங்கிறது வந்து இந்த 8.5 சினாரியோ சொல்லுது. இந்த IIT-யோட ஆய்வறிக்கை வந்து இந்த 4.5 சினாரியோவும் 8.5 சினாரியோவும் வச்சு தான் பேஸ் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. இந்த 2040 நம்ம பீக்குக்கு போயிட்டு அதுக்கு பிறகு இறங்கினாலுமே கூட மிக தீவிரமான மோசமான விளைவுகளை நம்ம சந்திக்க போறோம் அப்படிங்கிறது வந்து இந்த IIT-யோட ஆய்வறிக்கை சொல்லுது. அதுதான் நம்ம பார்த்தோம், இந்த மழையளவு அதிகரிக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம். ஒட்டுமொத்தத்தில் வெப்பமடையும் தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த 4.5 சினாரியோல 27 மாவட்டங்கள்ல குளிரான இரவுகள் அப்படிங்கிறதே இருக்காது. 8.5 சினாரியோல குளிரான இரவுகளே இருக்காது. குளிரான இரவு அப்படிங்கிறதே இருக்காது. இதில் இந்த குளிரான இரவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா நான் இங்கே எதுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அப்படின்னா, இப்போ சமீபத்தில் ஹீட் ஸ்ட்ரோக்னால மக்கள் இறந்து போனாங்க அப்படின்னு சொல்கிறது எல்லாமே வந்து இரவு நேரங்களில் இறந்தவங்க. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், பகலில் வந்து வெளியே போனவங்க செத்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய நினச்சிக்கலாம். என்னென்னா நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா வேலைகளுக்கும், நம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்கும் நமக்கு கிடைக்கக்கூடிய ரெஸ்ட் வந்து நைட்டு தான். நைட்டு ஸ்லீப் இல்லை அப்படின்னா
அது ஒரு நாள் 2 நாள் நீங்கள் தாங்கிக்கலாம். எத்தனை மாதம் தொடர்ந்து சந்திக்க முடியும்? அப்போ இந்த வெப்பநிலை உயர்வுனால, இரவு நேர வெப்பநிலை உயர்வுனால இறந்த மரணங்கள் தான் அதிகம். மிக அதிக அளவில் ஹார்ட் அட்டாக்லேயோ அல்லது ஸ்ட்ரெஸ்னாலேயோ இறந்து போனவங்க தான் ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க. அடுத்தது எதிர்பார்க்கப்படும் மழைப்பொழிவு அப்படின்னு சொல்லும்போது 4.5 சினாரியோவில் மத்திய மாவட்டங்களான பெரம்பலூர், கரூர், நாமக்கல், புதுக்கோட்டை, திருச்சி இதெல்லாம் வந்து அதிகபட்ச மழைப்பொழிவு இருக்க போகுது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மழைப்பொழிவு குறைய போகுது. மழைப்பொழிவு குறைய போகுதுன்னா சென்னைக்கு வெள்ளம் வராது அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. ஓவராலாக அந்த இயரில் பெய்ய போகிற மழையினுடைய அளவு குறையலாம். அது ஒருவேளை 1-2 நாளையில் மொத்தமாக வளர்ச்சி தொடச்சிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 8.5 சினாரியோ. இந்த 8.5 சினாரியோ பற்றி பேசவே வேண்டாம்னு நினைக்கிறேன். அடுத்தது நீராதாரங்கள் மீதான தாக்கம். நீராதாரங்கள் என்னதான் மழை பெய்யுது அப்படின்னாலும் அடுத்தது வெயிலும் கடுமையாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல்ல இந்த நீராதாரங்கள் வந்து மழைப்பொழிவு அதிகமாக இருந்த சூழல்லையும் கூட நீராதாரங்கள் வந்து மிக விரைவில் வறண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து தாவரங்களுடைய வெப்ப இழப்பும், இந்த நீராவினால தாவரங்கள் இழக்கக்கூடிய வெப்பமும் சரி, ஆவியாதல்னால நீர்நிலைகள் இழக்கக்கூடிய வெப்பமும் சரி மிக அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் ஒரு சில மாவட்டங்களில் மட்டும் கிரவுண்ட் வாட்டர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது உடல் நலத்தின் மீதான தாக்கம். அதாவது வெப்பத்தோட ஈரப்பதமும் சேர்ந்து வரும்போது இந்த பிரச்சனை வந்து ரொம்ப தீவிரமாக இருக்க போகுது. அது குறிப்பிடத்தக்க அளவில் எல்லா மாவட்டங்களிலையுமே இந்த பிரச்சனை வந்து, ஏன்னா வெப்பம் அதிகரிக்கும் போதே எல்லா இடங்கள்லையும் ஆவியாதலும் அதிகரிக்க போகுது. ஆவியாதல் அதிகரிச்சது அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஹியூமிடிட்டி இன்க்ரீஸ் ஆகிடும். அப்போ வந்து இந்த ஹீட்டோட இம்பேக்ட் அப்படிங்கிறது வந்து வெப்பநிலை அதிகரிப்பை விட ரொம்ப அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவ்வளோதான். நன்றி. நான் இதில் சொல்யூஷன்ஸ் பற்றி எதுவுமே பேசல. என்னோட பார்வையில் தீர்வுகள் அப்படின்னு பார்க்கணுன்னா என்னோட 2 புக்ஸு வெளியே இருக்குது. ஒன்று வந்து தனி நபர்களாக நம்ம வாழ்க்கையில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தனிநபர்களாகவோ சமூகமாகவோ குழுக்களாகவோ நம்ம வந்து பெரிய பொலிட்டிக்கல் ஆக்டிவிசம் எல்லாம் எதுவும் பண்ணாமல் ஏதாவது பண்ணணும்னு நினைச்சிங்க அப்படின்னா குறைவே நிறைவு அப்படிங்கிற ஒரு சின்ன புத்தகம் இருக்கும். பொலிட்டிக்கலாக இங்கே சிஸ்டம் சேஞ்ச் அப்படிங்கிற விஷயங்களில் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னா மற்றொரு வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்கும். அதுலேயும் 2லேயுமே சொல்யூஷன்ஸ் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் அந்த பொலிட்டிக்கல் சேஞ்ச் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நான் இங்கே நினைவூட்ட விரும்புகிறேன். ஏன் அப்படின்னா இங்கே நம்ம பார்க்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து ரொம்ப ரொம்ப தீவிரமான, மிக அதிக நுட்பமான, ரொம்ப காம்ப்ளிகேட்டட். இதில் வந்து நீங்கள் வந்து சும்மா 4 மரத்தை நடுறதுனாலையோ துணிப்பையை தூக்குறதுனாலையோ இந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிட முடியாது. அப்படி நினைக்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக இதெல்லாம் பண்ண வேண்டிய விஷயம் தான். நான் அப்படி நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம ஏமாத்திக்கிறோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இங்கே ஒரு தீவிரமான சிஸ்டம் சேஞ்சுடைய அவசியம் இருக்குது. ஆனால் அதை எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எனக்குமே ஒரு கேள்விக்குறியான விஷயமா தான் இருக்குது. வாய்ப்புக்கு நன்றி.